ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் முள்ளங்கி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சுடு சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கியை ஃபஸ்ட்டு மேலே லேசாக தோல் எடுத்துக்கோங்க. தோல் எடுத்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை நாலாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் ஜீரகமும் பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் ஒரு 3 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா குழைய வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா குழைய வதங்கிட்டு இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக வதக்கியாச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க. அதையும் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும்படியாக நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம், புளிப்பு அதிகமாயிராமல் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. முள்ளங்கியெல்லாம் நல்லா வெந்து கிரேவி திக்காயிடுச்சு. கடைசியில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட முள்ளங்கி கிரேவி மசாலா சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.